குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் ஷானி அபேசேகர அவர்களுக்கு மிக விரைவில் பதவி உயர்வு வழங்கப்பட இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது பிரதி பொலிஸ்மா அதிபராக அவர் தரமுயர்த்தப்படுவார் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த முடிவை எடுத்ததாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நிர்வாக சேவை தீர்ப்பாயம் என்று சொல்லி இன்னும் ஒரு அமைப்பு இருக்குது. அவர்கள் தான் முடிவெடுக்கிறது யாருக்கு பதவி உயர்வு கொடுக்கிறது என்ன ஏது என்று சொல்லி. எனவே அவர்கள் அந்த தீர்மானத்தை எடுத்து இப்பொழுது தேசிய போலீஸ் ஆணைக்குழுவுக்கு தகவலை கொடுத்திருக்கிறார்கள். இவரை பதவி உயர்த்துவதற்கான அலுவலை பாருங்கன்னு சொல்லி. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஷானி அபேசேகர சிஐடியினுடைய பணிப்பாளராக வரும்போதே மிகப்பெரிய ஒரு பரபரப்பு உருவாகி இருந்தது. ஏன்னு சொன்னால் அவர் மட்டும் பொறுப்படுத்திட்டார் சொன்னால், அவர் மட்டும் கடமைக்கு வந்துட்டார் சொன்னால் நிறைய பேர் கைது செய்யப்படுவார்கள், நிறைய குற்றங்கள் விசாரிக்கப்படும், ஒரே பரபரப்பாக இருக்கும், நிறைய கைதுகள் நடக்கும் என்று சொல்லி சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்தம் விடாமல் ஷானி அபேசேகர் அவர்கள் நிறைய கைதுகள் அடுத்தடுத்து நிறைய கைதுகளும் நிறைய விசாரணைகளும் துரித கதியில் முடுக்கி விடப்பட்டிருந்தது. ஏன்னு சொன்னால் இந்த துறையில் நீண்ட கால அனுபவமும் ஒரு நல்ல பேரும் கொண்டவர் தான், நட்பெயர் கொண்டவர் தான் ஷானி அபேசேகர. இப்போ அவருக்கு பிரதி பொலிஸ்மா அதிபர் என்கிற ஒரு பதவி நிலை வழங்கப்பட இருக்கிறது. அப்போ எப்பயிலிருந்து இந்த பதவி அவருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் இந்த வருஷம் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து அவர் பதவி உயர்த்தப்படுவார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தவர். கோத்தாபய ராஜபக்ஷ காலத்தில் அவர் கைது செய்யப்பட்டு சிறைக்குள் அடைக்கப்பட்டிருந்தவர். கிட்டத்தட்ட 11 மாதங்கள் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர். அது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பிறகு அவர் விடுவிக்கப்பட்டு தண்டவாட்டில் அமைதியாக இருந்தவர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நாட்டினுடைய பிரதி பொலிஸ்மா அதிபராக பதவி உயர்த்தப்பட்டிருக்கின்றார். இதுக்கு பிறகு இன்னும் நிறைய விசாரணைகளும் நிறைய கைதுகளும் அரம்புறமாக இடம்பெறும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கணிசமான அளவு போலீஸ் ஸ்டேஷன்கள் மிக விரைவில் மூடப்பட இருக்கின்றன என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். என்ன பிரச்சனை சொன்னால் நாட்டில் போலீஸ் ஸ்டேஷன் எண்ணிக்கை கூடிட்டு தான், காவல்துறை நிலையங்களினுடைய எண்ணிக்கை கூடிட்டு தான். அந்த அளவுக்கு போலீஸாருடைய எண்ணிக்கை பெரிய அளவில் இல்லை. உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இலங்கை போலீஸில் ஆளணி தட்டுப்பாடு இருக்குது. அதை நிறைய பேரை சேர்த்துக்கொள்ள வேண்டியிருக்குது. 10,000 பேருக்கும் அதிகமானவர்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டியிருக்குன்னு சொல்லி ஏற்கனவே அதுக்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு விளம்பரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு சலுகைகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை பல சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்கார். போலீஸ் சேவையில் இணைஞ்சு கொள்ளுங்கோ, உங்களுக்கு நல்ல சம்பளம் தரப்படும், உங்களுக்கு நல்ல கௌரவமான உத்தியோகமாக இருக்கும் என்று சொல்லி பார்த்தவர். இப்போ எந்த அளவுக்கு ஆட்கள் இணைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி தெரியல. அந்த பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும் போது இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவைக்கு அதிகமான எண்ணிக்கையில் போலீஸ் ஸ்டேஷன்கள் இருக்காம். அதனால் மிக விரைவில் அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து போட்டு போலீஸ் ஸ்டேஷன்கள் க்ளோஸ் பண்ணப்படும் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இப்படி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்ச நாளைக்கு முதல் நிறைய பாடசாலைகள் இருக்கின்றன, மாணவர்கள் வாரையில், டீச்சர்ஸ் மாதிரி இல்லை, ஆனால் பள்ளிக்கூடங்கள் மட்டும் நிறைய இருக்குன்னு சொல்லி நிறைய பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டது. மிக முக்கியமாக சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒதுக்குப்புறமான கிராமங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளிக்கூடங்கள் இருக்கும், பேருக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கும், ஆனால் படிக்கிறதுக்கு புள்ளியல் இல்லை. ஒரு சில பாடசாலைகள் 2 டீச்சர்ஸ் மாதிரி இருப்பினமாம், ஆனால் மாணவன் ஒரே ஒரு ஆள் தான் இருப்பார், மாணவனோ மாணவியோ ஒரு ஆள் தான் இருக்கிற சந்தர்ப்பம் எல்லாம் கடந்த காலங்களில் நடந்து அப்படி நிறைய பாடசாலைகள் மூடப்பட்டன. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷன்கள் மூடப்பட உள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மேலே ஐக்கிய தேசிய கட்சி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி எந்த நாளும் தான் குற்றச்சாட்டை முன்வைக்குது, இதில் என்ன புதுசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இது கொஞ்சம் வித்தியாசமான குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டுன்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய புதிய முதலமைச்சர் விஜய் இருக்கிறாரு தானே, அவருக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வாழ்த்து சொன்னவர் தானே. அதுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களும் பதிலுக்கு நன்றி சொல்லி உங்களுடைய வாழ்த்து எனக்கு மிகப்பெரிய கௌரவம் எல்லாம் சொல்லி ட்விட்டர்ல எல்லாம் போட்டிருந்தவர். இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சுது. இப்போ ஐக்கிய தேசிய கட்சி போர்க்கொடி தூக்கி இருக்குது, அதைப்படி நீங்கள் விஜய்க்கு வாழ்த்து சொல்ல முடியும் என்று சொல்லி வாழ்த்து சொல்றதுல அப்படி என்ன பிரச்சனை இருக்குது, அது நல்ல விஷயம் தானே என்று கேட்டீங்கன்னு சொன்னா பிரச்சனை அந்த புரோட்டோகால் பிரச்சனை. அதாவது அனுரகுமார திசாநாயக்க ஆர் இலங்கையினுடைய ஜனாதிபதி, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி. ஆனால் விஜயார் ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர். அப்போ அந்த புரோட்டோகால் படி பார்த்தா 2 பேர்ட்ட பதவி நிலையும் ஒன்றில்லை தானே, ஜனாதிபதி தானே எப்படியோ பெரியாள். இப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை, அல்லது இந்தியாவினுடைய ஜனாதிபதிக்கு வாழ்த்து சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு எப்படி வாழ்த்து சொல்ல முடியும்? எனவே அந்த ஜனாதிபதிக்குரிய புரோட்டோகாலை எப்படி தமிழில் சொல்கிறது எனக்கு தெரியலை.
புரோட்டோகாலை வந்து மீறி விட்டார் என்று சொல்லி ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக கண்டனம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இன்னும் ஒரு கேள்வி ஒன்றையும் கேட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் வந்து தனியாக தமிழ்நாட்டில் மட்டுமா எலெக்ஷன் நடந்தது இல்லைத்தானே, வேறு வேறு இடங்களே நடந்தது தானே, வேறு வேறு ஸ்டேட்டில் இப்போ மேற்கு வங்கத்தில் நடந்தது, கேரளாவில் நடந்தது, இந்த மாதிரி நடந்தது தானே. அப்போ அங்கே தெரிவு செய்யப்பட்ட முதலமைச்சர் மார்க்கே நீங்கள் வாழ்த்து சொல்லல, அதென்ன தமிழ்நாட்டுக்கு மட்டும் வாழ்த்து சொல்கிறீங்கள் என்று சொல்லி ஒரு கேள்வியை வந்து ஐக்கிய தேசிய கட்சியினர் கேட்டிருக்கின்றார்கள். நீண்ட காலமாக கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த ஒரு கணவனும் மனைவியும் கிளிநொச்சியில் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இலங்கை போலீசார் இந்த தகவலை முழுமையாக வெளியிட்டிருக்கின்றார்கள். தங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கணும் என்று சொன்னால், கிளிநொச்சியில் இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து களவுகள் போனபடியாக நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினோம், எங்கட விட்ட களவு போயிட்டு நகைகளை காணையில் காசை காணையில் என்று சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ். அப்போ தொடர்ந்து இந்த சம்பவம் வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. அதாவது தொடர் கொள்ளை என்று சொல்லுவது தானே, அந்த மாதிரி தொடர் கொள்ளை சம்பவம் வந்து கிளிநொச்சிக்கு நடந்து கொண்டே இருந்ததாம். அப்போ போலீஸ் வந்து தீவிரமாக தேடிக்கொண்டு வந்தது, ஆறாக்கள் என்று சொல்லி கனகாலமாக தேடிக்கொண்டு வந்தது. அப்படி இருக்கும்போது நேற்று 13ஆம் தேதி கிளிநொச்சி சாந்தபுரம் பகுதியில் எதேச்சியாக ஒரு ஆளை வந்து மறைச்சிருக்குது போலீஸ். ஏன்னு சொன்னால், அவர் வந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் வந்து நடமாடிக்கொண்டு தெரிஞ்சுக்கார். நினைக்கிறேன் போலீஸை கட்டுட்டு முழுசி இருப்பார் போலக்கு. அப்போ போலீஸுக்கு டவுட் வந்துட்டு, பேசாமல் தண்டவாட்டில் போயிருந்தால் ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஏதோ வித்தியாசமாக நடந்துருப்பார் போலக்கு. போலீஸுக்கு வந்து டவுட் வந்து சும்மா தான் மறைச்சதால என்ன ஒரு மாதிரி நடக்குறீங்க வேற மட்டும் கூப்பிட்டு சும்மா விசாரிக்கக்குள்ள அதுக்கப்புறம் தான் போலீஸுக்கு தெரிய வந்திருக்குது, நாங்கள் நீண்ட காலமாக தேடிக்கொண்டு வந்த அந்த நபரே இந்த நபர் தான் என்று சொல்லி உடனே ஒரே பிடியாக பிடிச்சாச்சு. பிடிச்சி போட்டு விசாரித்து பார்த்தா எல்லா உண்மைகளும் தெரிய வந்திருக்குது. இந்த கிளிநொச்சியில் அண்மை காலமாக நடைபெற்ற பல கொள்ளை சம்பவங்கள், 10க்கும் மேற்பட்ட கொள்ளை சம்பவங்களாம். எல்லாத்துக்கும் இவர் தான் காரணம். இவர் மட்டுமில்லை, இவருடைய மனைவியும் காரணம். கணவனும் மனைவியும் சேர்ந்து தான் இந்த வேலைகளை செய்திருக்காருன்னு சொல்லி, கணவருக்கு வந்து 25 வயது, மனைவிக்கு வந்து 20 வயது, 2 பேரும் சேர்ந்து 10க்கும் அதிகமான வீடுகளில் வந்து பட்டப்பகல் வேளையில் வந்து கொள்ளையடிச்சிருக்கணும், நூதனமான முறையில் வந்து கொள்ளையடிச்சிருக்கணும். எவ்வளோ காசு சேர்த்திருக்கிறோம்னு சொன்னால் 75 லட்சம் ரூபாய், அதாவது 75 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள், வேறு பொருட்கள் எல்லாம் களவெடுத்திருக்கணுமா. இந்த நகைகள் எல்லாத்தையும் களவெடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால், தனியார் அடகு கடையில் வந்து 2 கடைகளை வந்து பிடிச்சிருக்கணும், அங்கே கொண்டே அடகு வைக்கிறது இது ஒன்று. அதுக்கு பிறகு எல்லா நகைகளையும் கொண்டு மன்னாருக்கு போகிறது. மன்னாருக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இலங்கை வங்கி கிளையில் வந்து அடகு வைக்கிறவையா நகைகளை. ஏன் கிளிநொச்சியில் வச்சா யாரும் எடுக்க மாட்டோமா, அல்லது கிளிநொச்சியில் வந்து வங்கிகள் இல்லையா, ஏன்னு சொன்னால் அங்கே வச்சா பிடிபட்டுரும், எப்படியும் தெரிய வந்துடும். அதனால் மன்னாரில் கொண்டே வெப்பம் என்று சொல்லி போட்டு மன்னாரில் கொண்டே வச்சிருக்கணும். இப்போ அங்கே மன்னாரில் ஒரு வங்கி, அப்புறம் இங்கே 2 தனியார் அடகு கடை, எல்லாத்துலேயும் கொண்டே அடகு வச்ச காசு தான் மொத்தம் 75 லட்சம் ரூபாய். இப்போ போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்குதுன்னு சொன்னால், அந்த மன்னார் வங்கி இருக்குது தானே, அதில் வந்து 49 லட்சம் ரூபாய்க்கு நகைகள் வந்து வைக்கப்பட்டிருக்காம். எல்லாம் வந்து ஆக்கள நகைகள். எனவே அதை வந்து மீட்டெடுத்து உரியாக்கட்ட ஒப்படைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை வந்து போலீஸ் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருக்குது. இனி தனியார் அடகு கடைகளில் வந்து அடகு வச்ச நகைகளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, அது சம்பந்தமான விசாரணைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே கைது செய்யப்பட்டவர்கள் கிளிநொச்சி போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். கொஞ்ச காலத்துக்கு முதல் நாங்கள் இன்னும் ஒரு செய்தி கேள்விப்பட்டோம், மட்டக்களப்பில். அங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கணவனும் மனைவியும் அங்கேயும் இதே மாதிரி நகைகளை வந்து களவெடுக்கிறது. ஆனால் வந்து ஆக்களை பிடிச்சி கிணத்துக்கு தள்ளுறது, அது கொஞ்சம் வித்தியாசமானது. ஆக்களை பிடிச்சி கிணத்துக்கு தள்ளி போட்டு நகைகள் எடுத்துக்கொண்டு போய் 2 அடகு கடை, இங்கேயும் 2 அடகு கடை, அங்கேயும் 2 அடகு கடை, இங்கேயும் கணவன் மனைவி, அங்கேயும் கணவன் மனைவி. நினைக்கிறேன் அந்த செய்தியில் கேட்டு அதில் இன்ஸ்பயர் ஆகி நாங்களும் களவெடுத்தா என்னன்னு சொல்லி ஆரம்பிச்சிடமோ இன்னும் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் அவையலும் உள்ளுக்குள்ள இவையலும் உள்ளுக்குள்ள ஓம் தானே. நீர்கொழும்பு கடலில் 940 கிலோகிராம் எடையுள்ள பீடி இலைகள் கடற்படையினரால் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதாவது நீர்கொழும்பு கடல் பகுதியில் வந்து சந்தேகத்துக்கிடமான ஒரு டிங்கி படகு இருக்குது தானே, அந்த படகு வந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் போய் கொண்டு வந்துருக்குது. அப்போ கடற்படையினர் கிட்ட போயிட்டு படகை மறித்து செக் பண்ணி பார்த்துக்கணும். பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து 30 மூட்டைகள் இருந்ததா, 30 உரபேக் இருக்குது தானே, உரபேக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பீடி இலைகள் எங்கேயோ இருந்து கடத்தி கொண்டு வந்திருக்கணும் படகு. அது வந்து சட்டவிரோதமான முறையில் அனுமதி இல்லாமல் கொண்டு போயிருக்கணும். 940 கிலோகிராம் பீடி இலைகள் அவளாம் வந்து இப்போ கைப்பற்றப்பட்டு அதில் இருந்த 3 பேர் வந்து இப்போ போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. அடுத்ததாக அம்பலாந்தோட்டை நகரத்தில் இடம்பெற்ற ஒரு பரபரப்பான பதைப்பான சம்பவம் என்று கூட நாங்கள் சொல்லலாம். முழு நாட்டையும் உலுக்கின சம்பவம் என்று கூட சொல்லலாம். என்ன நடந்தது என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், 2 நாட்களுக்கு முதல் அம்பலாந்தோட்டை பகுதியில் ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து கொலை செய்யப்பட்டு அதுக்கு பிறகு அவருடைய தலையை வந்து செப்பரேட்டாக துண்டித்து எடுத்து கொண்டு வந்து அந்த நகரத்தில் இருந்த ஒரு சிலைக்கு மேலே வைக்கப்பட்டிருந்தது. சிலை என்ற கைக்கு மேலே வந்து வைக்கப்பட்டிருந்தது.
யார் இவ்வளோ கொடூரமான வேலையை செய்தது, எதுக்காக இவ்வளோ பழிவாங்கல் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸார் அது சம்பந்தமான விசாரணைகளை வந்து மேற்கொண்டு வந்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட சம்மந்தப்பட்ட 3 பேருமே வந்து நேற்றைய நாளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முதல்ல வந்து இந்த சம்பவத்தில் வந்து உயிரிழந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 34 வயதுடைய ஒரு நபர். அவருடைய பேர் வந்து லக்மால் சந்துருவன். அவரை வந்து பொடி என்று கூப்பிடுறதாம். அவர் தான் கொலை செய்யப்பட்டு அவருடைய தலை வந்து எடுத்துக்கொண்டு வரப்பட்டு இந்த சிலைக்கு மேலே வைக்கப்பட்டது. இப்படியான ஒரு கொடூரமான சம்பவம் ஒன்று நடந்தது. இதில் பிரச்சனை என்ன சொன்னால் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 3 பேருமே வந்து பிரதான ஆட்கள் இல்லை, அவர்களாம் சம்பவத்தில் ஈடுபட்ட ஆட்கள். ஆனால் வேறு ஒரு ஆளுக்காக செய்திருக்கிறார்கள். யார் அந்த வேறு ஒரு ஆள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஏற்கனவே ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாராம். ஏற்கனவே பல குற்றச்செயல்களோட சம்பந்தப்பட்டவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாராம். இந்த செத்தார் தான் 34 வயது பொடி, அவரும் ஏற்கனவே குற்றச்செயல்களோட சம்பந்தப்பட்டவர். ஏற்கனவே அவரும் ஜெயிலுக்குள்ளே இருந்து பிணையில் வந்தவராம். அவர் வந்து ஏற்கனவே கொலை சம்பவத்தில் வந்து ஈடுபட்டவராம். இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறது தானே 3 பேர், அவர்களும் ஏற்கனவே குற்ற பின்னணி கொண்டவர்களாம். ஆக மொத்தத்தில் எல்லாரையும் கூட்டி பார்த்தா எல்லாரும் ஜெயிலுக்குள்ள இருக்க வேண்டிய ஆக்கலாம். ஆனால் பிணையில விட்டதன் காரணமாக வெளியால் வந்து இப்படியான ஒரு சம்பவத்தில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். என்ன பிரச்சனை என்று சொன்னால் அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிறது தானே மெயின் ஆள், அவருடைய சொந்த சகோதரனை வந்து இந்த பொடி வந்து போன வருஷம் கொலை செய்தவராம். 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வந்து உங்களுக்கு தெரியும் 2025 ஆண்டினுடைய ஆரம்பத்தில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எல்லாம் வந்து ஒரே பெட்டி தான். பாதாள உலக குழுக்காரர் வந்து மாற்றி சுட்டு தள்ளினபடி அதில் தான் கணேமுல்ல சஞ்சீவ படுகொலையிலிருந்து நிறைய சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பலாந்தோட்டையில் வந்து ஒரே நாளில் வந்து 3 பேர் கொல்லப்பட்டிருந்தவர்கள். அந்த 3 பேரில் ஒரு ஆள் தான் இந்த ஜெயிலுக்கு இருக்கிறவருடைய சகோதரன். எனவே சுருக்கமாக சொல்ல போனால் சகோதரனை கொன்றவனை பழிவாங்கும் சம்பவம். இந்த சினிமா படங்களுக்கு கதை சொல்கிற மாதிரி தான் இதுவும். எனவே இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேருமே வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதாள உலக குழு ஆக்கள் வந்து ஓடி போய் சுட்டுட்டு ஓடி போகிறது, நிற்கிறல அந்த இடத்துல நிற்கிறல விட்டுட்டு பறக்கிறது. ஆனால் இவியல் 3 பேரும் சுட்டா பிறகு நின்று வெட்டி எடுத்து கொண்டு போயிட்டு வேலை மெனக்கட்டு ஒரு சிலைக்கு மேலே கொண்டே வச்சிருக்கணும். அது ஒரு நல்ல சிலை. அந்த சிலையினுடைய பேர் வந்து ரத்னாவலி தேவி என்று சொல்லி நான் நினைக்கிறேன் பௌத்த மதத்தில் வந்து ஏதாவது முக்கியமான தெய்வமாக இருக்கும் போல இருக்கு. அப்போ அந்த பெண்ணினுடைய சிலை, அந்த தெய்வத்தினுடைய சிலை வந்து அந்த அம்பலாந்தோட்ட நகரத்தில் வந்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிலைக்கு மேலே கொண்டு போயிட்டு தலையை வச்சு போட்டு எஸ்கேப் ஆயிருக்கணும். இப்போ போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.